லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சாமணி நாகராஜ் இணைந்திருக்கார், அரசியல் விமர்சகர். நாகராஜ், இந்த படத்துக்கு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் சென்சார் போர்டு எடுக்கக்கூடிய முடிவு ஒரு அழுத்தத்திற்கான குறியீடு அப்படின்னு தாவேகாவினர் விஜய் ரசிகர்களா பேசுறாங்க. எப்படி பாக்குறீங்க? இவர் அழுத்தம் பண்ணி சென்சார் போர்டு என்ன பண்ண போகுது? சென்சார் போர்டு அரசியல் இருக்கா இல்ல பாலிடிக்ஸ்ல இருக்கா இல்ல சென்சார் போர்டு விஜயோட ஆக்டரா காம்படிஷனுக்கு? ரைட், ஒரு ரிவ்யூ ப்ராசஸ்க்குள்ள போனோம். நீங்க லேட்டா அப்ளை பண்ணிட்டு உங்களோட துர்திஷ்டம் நடுவில் 5 நாள் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் போயிடுச்சு. இவ்வளவு ப்ராப்ளம்ல நீங்களே சிக்கிக்கிட்டு சென்சார் போர்டு அழுத்தம் கொடுக்குது, இவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? 5ஆம் தேதி ரிவ்யூக்கு போயிருந்தாலும் இத்தனை நாள் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ரைட், நீங்க ஒரு இன்ஸ்டியூட் கேட்டு அது இப்ப பண்ணு அப்ப பண்ணுன்னு சொல்லும்போது இது மாத்தி கிவ் அண்ட் டேக்ல போயிட்டே இருக்கு. யூ ஷுட் ஆல்வேஸ் லா என்ன சொல்லுமோ அதை நீங்க கேட்கணும். நீங்க அதை எனக்கு 500 கோடி செலவு பண்ணிருந்தேன், உடனே படம் ரிலீஸ் பண்ணி விட்டுனா எப்படி ரிலீஸ் பண்ண முடியாது. பட் அது 9ஆம் தேதி கதை. அதுக்கப்புறமா உச்சநீதிமன்றம் வரை திரும்ப சென்சார் போர்டு போது உடனே உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போறாங்க. தலைமை வழக்கறிஞர் உட்பட எல்லாரையும் கொண்டு வாதிட வைக்கிறாங்க. அப்போ இது ஒரு அழுத்தமா இல்லை? ஒரு படத்துக்கு எதிராக தலைமை நீதிபதி தலைமை வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் வரைக்கும் வாதிட வேண்டிய சூழல் எங்க வருது? இல்லங்க, வாதிட வேண்டிய இப்போ கார்கேக்கு ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா கார்கே கேன் டிசைட் யார் அவருடைய வக்கீல் டிசைட் பண்ணலாம். ரைட், நான் சொல்றது புரியுதுங்களா? அது முடிவு யாரானா கூட்டிட்டு வரலாம். நாளைக்கு நீங்க ஒரு வழக்கறிஞர் நீங்க டிசைட் பண்ணது சிபிஎஃப்சி கூட்டிட்டு வரலாம். அவ்வளவுதான் ப்ராசஸ். நீங்க இவர் தான் வாதாடணும் அவர் தான் வாதாடணும்னு சிபிஎஃப்சியை சொல்ல முடியாது. புரியுதுங்களா நான் சொல்றது? சிபிஎஃப்சி முடிவு யார வேணா வாதாட வைக்கலாம். அது இவர் தான் வாதாடணும் அவர் தான் வாதாடணும் அது கேட்க நமக்கு உரிமை கிடையாதுல்ல. எப்படி விஜய் அவர்களுக்கு ரிவ்யூ ப்ராசஸ் இல்லாம 500 கோடி செலவு பண்ணி ரிலீஸ் பண்ண இருக்கிறதோ அதே போல சிபிஎஃப்சிக்கு யாரை எந்த நீதிபதியை வேணா வச்சு எந்த வழக்கறிஞர் வேணா வச்சு வாதாடுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இல்ல, இப்போ திரும்ப இந்த படம் தனி நீதிபதிக்கு போகுது அப்படின்னா திரும்ப உயர்நீதிமன்றம் எப்படியாவது ஒரு தரப்பு வருவாங்க. அப்ப இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகணும் ஒரு டேட்டே இல்லாம இருக்கு. சார் ரொம்ப சிம்பிள் சார், பிப்ரவரி 15 ரிலீஸ் ஆகும் சார். அப்படி ஆகலன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் போயிடும் சார். மோஸ்டா அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சுன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இதுல நம்ம ட்ரெய்லர்லயே பாக்குறோம் அவ்வளவு பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது படத்துக்குள்ள எவ்வளவு பொலிட்டிக்கல் டைலாக்ஸ் இருக்குன்றது யாருக்கும் தெரியாது. இதுல என்ன வாய்ப்பு இருக்குன்னா, சப்போஸ் இவங்க 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ண ஒத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் முதல் நாள் படம் பார்த்துட்டு யாராவது ரிவ்யூக்கு போனா படம் ஸ்டாப் பண்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ப்ரொடக்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்றதுன்னு நினைக்கிறேன் பர்சனலா. இது சார் 5ஆம் தேதி ரிவ்யூ பார்த்துருந்தாங்கன்னா இத்தனை நாள் ரிவ்யூ எல்லாம் முடிஞ்சிருக்கும் சார். அட்லீஸ்ட் பிப்ரவரி இந்த போன ரிபப்ளிக் டே வீக்கெண்டையோ இல்லைன்னா அடுத்த வாரம் வீக்கெண்ட் பிப்ரவரி 1st வீக்கெண்டையோ ட்ரை பண்ணிருக்கலாம். இப்ப அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம ஒரு முட்டுச்சந்த நிலைமையில தான் இருக்கு இந்த படத்தோட இது முழுக்க காரணம் விஜய்க்கு வாதாடிய வக்கீல்கள் தான், அவங்க போட்ட முறையீடுகள் தான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருக்க வேண்டியது அவ்வளவு காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டாங்க. பாருங்க, இது கூட ரிலீஸ் ஆக வேண்டிய படம் என்னது? அந்த பராசக்தி படம். அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணாங்க. 1ஆம் தேதி படம் வந்துதான் இல்லையா? இது வரல. ஏன்னா இவங்க 500 கோடி செலவு பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணா எந்த ஒரு சிபிஎஃப்சியும் ஒத்துக்க மாட்டாங்க சார். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில்.